வருகின்ற 2026ஆம் ஆண்டு நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் பிரச்சாரம் இப்பொழுதே துவங்கியிருக்கிறது. முதலாக பிரச்சாரத்தை கோயம்புத்தூர் மாவட்டத்திலிருந்து தொடங்கியிருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் கொங்கு மண்டலம் என்பது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு அதிக செல்வாக்கு மிக்க பகுதியாகும். பாரதிய ஜனதா கட்சிக்கும் கொங்கு மண்டலம் செல்வாக்கு மிக்க பகுதியாகும். குறிப்பாக கோயம்புத்தூரிலே பாரதிய ஜனதா கட்சிக்கு அதிக செல்வாக்கு இருக்கிறது. தற்பொழுது நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை 3வது இடத்திற்கு தள்ளி பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளர் அண்ணாமலை அவர்கள் 2ஆம் இடம் பிடித்தார். அந்த அளவிற்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு செல்வாக்கு மிக்க பகுதியாகும். கடந்த பாராளுமன்றத்தில் இரு கட்சிகளும் வாங்கிய ஓட்டுகளை கூட்டி பார்த்தால் திராவிட முன்னேற்றக் கழகத்தை விட அதிகமான வாக்குகளாகும். இதை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது கோயம்புத்தூர் தொகுதியிலே அனைத்து தொகுதியிலையும் பாரதிய ஜனதா அதிமுக கூட்டணி கைப்பற்றும் என்று நம்பப்படுகிறது. கடந்த பாராளுமன்ற தேர்தலில் 10 தொகுதிகளுக்கு மேலாக பாரதிய ஜனதா கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை 3ஆம் இடம் தள்ளி 2ஆம் இடம் பிடித்தது. பாரதிய ஜனதா கட்சி 2ஆம் இடம் பிடித்த அனைத்து தொகுதிகளிலும் என்டிஏ கூட்டணி கைப்பற்றும் என்று கணக்கிடப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில்தான் கொங்கு மண்டலம், கன்னியாகுமரி, திருநெல்வேலி, மதுரை, ராமநாதபுரம் ஆகிய தொகுதிகளை தனிக்கவனம் செலுத்தி பிரச்சாரத்தை தீவிரப்படுத்த முடிவு செய்திருக்கிறார்கள். வட தமிழகத்தை பொறுத்தவரை பாட்டாளி மக்கள் கட்சியை கூட்டணிக்குள் கொண்டு வர கடுமையான முயற்சி மேற்கொள்ளப்பட்டு வருகிறதாக தெரிகிறது. ஏனென்று சொன்னால் வட தமிழகத்தில் மிகவும் சக்தி வாய்ந்த கட்சி என்று சொன்னால் அது பாட்டாளி மக்கள் கட்சியாகும். ஆகவே பாட்டாளி மக்கள் கட்சியை என்டிஏ கூட்டணிக்குள் கொண்டு வருவதற்கு அமித்ஷா பெரும் முயற்சி எடுத்து வருவதாக தெரிகிறது. இது மட்டுமல்லாமல் சென்ற முறை டிடிவி தினகரன், ஓ பன்னீர்செல்வம் அவர்களெல்லாம் தனித்தனியாக தேர்தலை சந்தித்தார்கள். அவர்கள் இப்பொழுது அனைவரும் என்டிஏ கூட்டணியில் இருக்கிறார்கள். இந்த கணக்குகளை எல்லாம் வைத்துதான் அமித்ஷா அவர்கள் 2026ஆம் ஆண்டு நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா அதிமுக கூட்டணி சார்பிலே கூட்டணி ஆட்சி அமையும் என்று ஆணித்தரமாக சொல்லியிருக்கிறார்.